RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. எண்ணூர் மகாலட்சுமி நகரில் உள்ள காமராசர் மாளிகையில் நடைபெறும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதையொட்டி வடசென்னையில் இந்த திட்டம் குறித்த விவாதங்கள் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நடந்து வருகின்றன. பெரும்பாலான மக்களும் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த திட்டத்தை எதிர்த்தனர். எண்ணூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஏற்கனவே ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளதால் காற்று அதிக அளவில் மாசுபட்டுள்ளது. தற்போது அனல் மின் நிலையத்தை விரிவாக்கினால் காற்று மாசுபாட்டை அது மேலும் தீவிரப்படுத்தும். ஆகவே எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது. காற்று மாசுபாட்டுக்கு இதுபோன்ற அனல் மின் நிலையங்களே அதிக அளவில் பங்காற்றுகின்றன. அதுபோல முக்கியமாக இது குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கிறது. மின் தேவை என்பது அத்தியாவசியமானதுதான். ஆனால் அதை உருவாக்க பாதுகாப்பான வழிமுறைகள் கையாள வேண்டும். இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் உழைக்கும் மக்கள் அடர்த்தியாக வாழும் வடசென்னை பகுதியின் சுற்றுச்சூழல் மேலும் மாசடைந்து அது வாழ தகுதியற்ற இடமாகவே மாறிப்போகும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற போது அதில் சீமான் கலந்து கொள்வதாக அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர். கருத்து கேட்பு கூட்டத்திற்கு சீமான் வந்தபோது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் நுழைந்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சீமான் பங்கேற்ற நிகழ்வில் அவரது கருத்தை தெரிவிக்கும் விதமாக பேசத் தொடங்கினார். வழக்கம் போல ஆவேசமாக பேசிய சீமானுக்கு ஆதரவாக பலரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். அதேபோல எதிர்ப்பான குரல்களும் எழுந்தன. அவர்களில் பலர் சீமானே கிளம்பு கிளம்பு என கோஷமிட்டனர். இதைக் கண்டு மேலும் ஆத்திரமடைந்த சீமான், அனல் மின் நிலையத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் வீட்டை அதன் அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். கருத்து கேட்பு கூட்டம் என்பது சம்பந்தப்பட்ட பகுதியில் வாழும் மக்களின் கருத்தை கேட்கும் வகையில் அமைய வேண்டும். ஆனால் நீங்களாக சிலரை அழைத்து வந்து அவர்கள் உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு கொடுத்து மக்களின் மனநிலையை கட்டமைக்க கூடாது. இதற்கு கருத்து கேட்பு கூட்டத்தையே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று காட்டமாக கூறி அங்கிருந்து இறுகிய முகத்துடன் கிளம்பினார். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல் இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு சம்பளம் தான் முக்கியம் என்றால் கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீட்டிப்பு செய்யுங்கள், என்ன வேணாலும். இந்த நிகழ்வில் திமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் சீமானுக்கு எதிராக யார் கோஷமிட்டது என்பது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.